ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். சரி, இன்னைக்கு கிளாஸ் என்ன சொல்லி பார்க்கலாங்க. எட்ஜ் டு எட்ஜ் நெக் ட்ராப் எப்படி ட்ராட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எப்படி என்ன மெஷர்மெண்ட் பேஸ் பண்ணி பேட்டர்ன் ட்ராட் பண்ணுறதுன்னு பாருங்கள், சொல்லித்தரேன் பாருங்கள். ஸ்கெட்ச் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது நெக் சிம் எட்ஜ் டு எட்ஜுங்க. நெக் வித் வந்து எட்ஜ் டு எட்ஜ் கேட்டிருக்காங்க. அதை இன்சைடு மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். நெக் சிம் இன்சைடு 18 சென்டிமீட்டருங்க. பேக் நெக் ட்ராப் இன்சைடு 3 சென்டிமீட்டர். ஃப்ரண்ட் நெக் ட்ராப் இன்சைடு 10 சென்டிமீட்டருங்க. எல்லாமே இன்சைடுங்க. எட்ஜ் டு எட்ஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து எட்ஜ் டு எட்ஜ் உள்கோடுன்னு சொல்லுவாங்க சார் இதுக்கு தமிழில். பாருங்கள், ரிப்பு மேலே ரிப்புலேருந்து கீழே ரிப்பு வரைக்குங்க. ஓகே பாருங்கள், ரவுண்ட் நெக்குங்க. பாருங்கள், பீஸோடைய ஃபினிஷிங் இப்படி தான் இருக்குங்க. நார்மல் ரவுண்ட் நெக் தாங்க. மெஷர்மெண்ட் மட்டும் கொஞ்சம் உள் சைடு கேட்டிருக்காங்க, அவ்வளோதாங்க. மெஷர்மெண்ட் வந்து பையர் வந்து இன்னர் சைடு மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க. அது எப்படி பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். ஓகே, ஒரு ஒயிட் ஷீட் ஒன்று எடுத்துக்கலாங்க. ஓகே, ஒரு ஒயிட் ஷீட் ஒன்று எடுத்துக்கலாங்க. மெஷர்மெண்ட் செக் பண்ணலாங்க. பாருங்கள், மெஷர்மெண்ட் பார்க்கலாம். நெக் ட்ராப் மட்டும் வரைகிறாங்க, அவ்வளோதாங்க. நெக் வித்து நெக் ட்ராப் இன்னர் மெஷர்மெண்ட் வரைகிறாங்க. அதுதான் இந்த கிளாஸில் பார்க்குறாங்க. பாருங்கள், நெக் சிம் 18 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. நெக் சிம் வந்து 18 சென்டிமீட்டர். மெஷர்மெண்ட் எட்ஜ் டு எட்ஜ் இன்சைடு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து பேட்டர்னுக்கு வந்து ஆஃப் மெஷர்மெண்ட் தான் வைக்கிறோங்க. அதாவது 18 டிவைடட் பை 2 9 சென்டிமீட்டர் பேட்டர்னில் வைக்கிறோங்க. ஃபஸ்ட் ட்ராஃப்ட்டு 9 சென்டிமீட்டர் ஒரு பாயிண்ட் மட்டும் தான் வரையிருங்க. ட்ராஃப்ட் பண்ணலைங்க, ஒரு பாயிண்ட் மட்டும் வைக்கிறோங்க. ஒரு 9 சென்டிமீட்டர் வச்சு ஒரு பாயிண்ட் வரையிருங்க, அவ்வளோதாங்க. ஓகே, நம்ம வந்து உங்களுக்கு நல்லா புரியுங்க. ஒரு டாப்பில் ஒரு இன்ச்சு மார்ஜின் வச்சுக்கலாங்க. டாப்பில் 1 இன்ச் மார்ஜின் வச்சுக்கலாங்க. அந்த மார்ஜினுக்கு கீழே இருந்து நம்ம பேட்டர்ன் ட்ராஃப்ட் பண்ணுறோங்க. டாப்லேருந்து பாருங்கள், டாப்பில் 1 இன்ச் மார்ஜின் ஒரு லைன் வச்சு போட்டுக்கலாங்க. 1 இன்ச் மார்ஜின் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாங்க. டாப் அதே மாதிரி சைட்லேயும் 1 இன்ச் வச்சு மார்ஜின், இந்த அதே மாதிரி சைட்லேயும் 1 இன்ச் வச்சு மார்ஜின் போட்டுக்கலாங்க. ஓகே, இப்போ இது கீழே இருந்து நம்ம ட்ராட் பண்ணுறோங்க. 1 இன்ச் மார்ஜினுங்க. ஓகே, 1 இன்ச் மார்ஜின் ஃப்ரம் டாப். நம்ம இதுக்கு கீழே இருந்து நம்ம வந்து பேட்டர்ன் ட்ராட் பண்ணலாங்க. இன்சைடு மெஷர்மெண்ட் எட்ஜ் டு எட்ஜ் மெஷர்மெண்ட்டு நெக் ட்ராப் அண்ட் நெக் சீம் வைக்கிறவங்க இந்த கிளாஸில் அது பார்க்கலாங்க. இப்போ நெக் சீம் வந்து 18 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. நம்ம ஆஃப் சீம் வந்து 9 சென்டிமீட்டர் வச்சு ஒரு பாயிண்ட் வைக்கிறோங்க. 9 சென்டிமீட்டர் வச்சு ஒரு பாயிண்ட் வைக்கிறோங்க. நைன் சென்டிமீட்டருங்க. 9 சென்டிமீட்டர் வச்சு ஒரு பாயிண்ட் வைக்கிறோங்க. ஓகே, 9 சென்டிமீட்டருங்க. நைன் சென்டிமீட்டர் வச்சு ஒரு பாயிண்ட் வச்சுங்க. ரிப் அலவன்ஸ் 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுறோங்க. அதில் பாருங்கள், இந்த ரிப் அலவன்ஸ் இருக்குங்களா, அது வந்து 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுறோங்க. ஓகே, பாருங்கள், அந்த ரிப் அலவன்ஸ் 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணாக்க 11 சென்டிமீட்டர் வருதுங்க. 11 சென்டிமீட்டர் வருதுங்க. இப்போ ரிப் அலவன்ஸ் 2 சென்டிமீட்டர் வச்சு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. அந்த 9 சென்டிமீட்டர் ப்ளஸ் 2 சென்டிமீட்டருங்க. சென்டிமீட்டருங்க. அதை வந்து ஆட் பண்ணி 9 சென்டிமீட்டர் வந்து அதை ஆட் பண்ணியிருக்குங்க. 2 சென்டிமீட்டருங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணுறோங்க. அதில் பாருங்கள், 1 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து பாடியிலே வைக்கிறோங்க. அது 1 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மைனஸ் பண்ணுறோங்க. வெட்டுக்கு போகும் இல்லைங்களா, கட்டிங் போகும் இல்லைங்களா, ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணுறோங்க. 1 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மைனஸ் பண்ணுறோங்க. ஒன் சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் அந்த அந்த ரெட் கலர் ஸ்கெட்சில் போகிறத ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வச்சு லைன் வச்சு போட்டுக்கிறோங்க. 1 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் அதில் மைனஸ் பண்ணிக்கிறோங்க. இதுதான் பேட்டர்னிங் லைனுங்க. ஓகேங்களா, ட்ராஃப்ட் இந்த லைனில் தான் நம்ம ட்ராஃப்ட் பண்ணுறோங்க. இந்த பேட்டர்ன் லைன் இதுதாங்க. 1 சென்டிமீட்டர் மைனஸ் வச்சு அப்போ எவ்வளோ வருதுங்க, 9 + 2 11 சென்டிமீட்டர் மைனஸ் 10 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. 10 சென்டிமீட்டர் பேட்டர்னிங் அலவன்ஸுங்க. பாருங்கள், 9 சென்டிமீட்டர் + 2 சென்டிமீட்டர், அதுலேருந்து 1 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணிக்கிறோங்க.
10 சென்டிமீட்டர் தான் அலவன்ஸ், 10 சென்டிமீட்டர் பேடிங் லைனுங்க. ஓகே, இப்போ வந்து பேக் நெக் ட்ராப் வரையாதுங்க, அது வந்து இன்சைடுங்க. பாருங்க, பேக் நெக் ட்ராப்பு டாப்பில் இன்சைடு கேட்டிருக்காங்க, 3 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. அதாவது மேலே ரிப் விட்டு மேலே வரைக்குங்க. பேக் நெக் ட்ராப் இன்சைடு 3 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. அது எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க சார். பாருங்கள், பேக் நெக் ட்ராப் 3 சென்டிமீட்டர், எட்ஜ் டு எட்ஜ் மெஷர்மெண்ட்டுங்க, ரெக்கவர் 3 சென்டிமீட்டர். டாப்பில் 1 சென்டிமீட்டர் வந்து ஒரு மார்ஜின் ஒன்று வைக்கிறாங்க. பாருங்கள், எழுதி நோட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். நோட் பண்ணது இருக்குது காமிக்கிற பாருங்கள். டாப் 1 சென்டிமீட்டர் டாப்பில் பாருங்கள், ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1 சென்டிமீட்டர் கொடுக்குறங்க. மேலே டாப்லிங்க ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1 சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டு கொடுக்குறங்க. அது கீழே இருந்தால் நம்ம மெஷர் பண்ணுறோங்க. 1 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்குறோங்க. ஒன் சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்குறோங்க. பேக் நெக் ட்ராப் வரையிறதுக்கு ஃபஸ்ட்டுங்க. பேக் நெக் ட்ராப் பண்ணுறோங்க. 1 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்குறோங்க. இமேஜினரி லைன்லேருந்து கீழே தான் நம்ம போடுறோங்க. 1 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுத்துருக்குறோங்க. பேக் நெக் ட்ராப் மெஷர்மெண்ட் வைக்கிறோங்க. 3 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. இப்போ பேக் நெக் ட்ராப் 3 சென்டிமீட்டருங்க. இன்சைடு வைக்கிறோங்க. மெஷர்மெண்ட் வைக்கிறோங்க. ஃபஸ்ட்டு 3 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. பேக் நெக் ட்ராப் மெஷர்மெண்ட், ரெக்குயர்மெண்ட் மெஷர்மெண்ட் அதில் வைக்கிறோங்க. இந்த ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கீழே இருந்து 3 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் வச்சுருக்குறோங்க. 3 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் லைன்லேருந்து கீழே வச்சுருக்குறோங்க. இந்த மாதிரி வச்சுருக்குறோங்க. ஒரு பாயிண்ட் வச்சுருக்குறோங்க. இப்போ வந்து ரிப் அலவன்ஸ் வந்து அதில் சேர்த்துறோங்க. ரிப் அலவன்ஸ் 2 சென்டிமீட்டர் வந்து அதில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோங்க. 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் ரிப் அலவன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோங்க. டூ சென்டிமீட்டர் ரிப் அலவன்ஸ் அதில் சேர்த்துறோங்க. இப்போ வந்து அந்த ரிப் அலவன்ஸ்லேருந்து -1 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வைக்கிறோங்க. பாருங்கள், பேக் நெக் ட்ராப் எடுத்துங்க. டாப்பில் இருந்துங்க, டாப் மார்ஜின் 1 சென்டிமீட்டருங்க, ட்ராப் 3 சென்டிமீட்டருங்க, ரிப்பு 2 சென்டிமீட்டர், மொத்தம் 6 சென்டிமீட்டர் வருதுங்க. மொத்தம் 6 சென்டிமீட்டருக்கு டாப்பில் இருந்து. மொத்தம் டோட்டலாக 6 சென்டிமீட்டர் வந்துருக்குங்க. பாருங்கள், 6 5 + 1 6 சென்டிமீட்டருங்க. இப்போ அதில் வந்து 1 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணுறேங்க. ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வைக்கிறேங்க. ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1 சென்டிமீட்டர் அதில் மைனஸ் பண்ணுறோங்க. பாருங்கள், ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1 சென்டிமீட்டர் அதில் மைனஸ் பண்ணுறோங்க. ஓகேங்களா? 1 சென்டிமீட்டர் வந்து அதில் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மைனஸ் பண்ணி வச்சுக்கிறோங்க. இந்த 1 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணது இந்த தான் பேடிங் டிராஃப்ட் லைனுங்க. 1 சென்டிமீட்டர் அலவன்ஸ் வச்சுருக்குறோங்க. ஓகேங்களா? 1 சென்டிமீட்டர் வந்து மைனஸ் பண்ணி வச்சுருக்குறோங்க. பேட்டர்ன் அப்படியே ட்ராஃப்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பேக் நெக் அப்படியே கையிலே அப்படியே வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஹேண்டில் அப்படியே வரையிருங்க. பேக் நெட் போட்டு 3 சென்டிமீட்டர் ஃபினிஷிங் லைன் இதுதாங்க. ஓகே, பேக் நெக் ட்ராப்புங்க. டோட்டலாக 6 சென்டிமீட்டர்லேருந்து 1 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணி வச்சுருக்குறோங்க.
கர்வ் லைன் சரியாக வரலைங்க, நான் கரெக்டாக வரைஞ்சி காமிக்கிற பாருங்க. ஓகே, 1 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணி பேக் நெக் ட்ராப் வரைஞ்சாச்சுங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் ட்ராப் வரைகிறோங்க. இது பாருங்க, பேக் நெக் ட்ராப்புங்க. அது பேக் நெக் ட்ராப் ஓகேங்களா. ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மைனஸ் பண்ணி அந்த லைனில் வந்து பேக் நெக் வரைகிறோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் ட்ராப் வரைகிறோங்க. ஃப்ரண்ட் நெக் ட்ராப் 10 சென்டிமீட்டர் ரெக்குயர்மெண்ட்டுங்க. இன்சைடுங்க, இன்சைட் 10 சென்டிமீட்டருங்க. இப்போ இந்த மாதிரி வரும். இந்த ரிப்புக்கு மேலே வந்து இந்த ரிப்புக்கு மேலேருந்து இந்த ரிப்புக்கு மேலே வரைக்கும் வருங்க. டாப்பில் வந்து இந்த ரிப்பு டாப்பில் வந்து பேக் நெக் ரிப்பு டாப்பில் வந்து ஃப்ரண்ட் நெக் ரிப்பு டாப் வரைக்கும் ஃப்ரண்ட் நெக் ட்ராப் மெஷர்மெண்ட்டுங்க. நம்ம இப்போ நல்லா கவனிங்க சார், ரொம்ப இம்பார்ட்டன்டான இதுங்க பாருங்கள். ஃப்ரண்ட் நெக் ட்ராப் 10 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. மெஷர்டு ஃப்ரம் பேக் நெக் ட்ராப் இருக்குங்களா, அங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோங்க. பேக் நெக் ட்ராப்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோங்க. இந்த மெஷர்மெண்ட் வந்து பேக் நெக் ட்ராப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்க. இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்க. இப்போ இங்கேருந்து -1 சென்டிமீட்டர் பண்ணிங்க, அதுலேருந்து 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுறோங்க. பாருங்க, ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கீழே 1 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. பாருங்க, தனியாக ஒரு பேப்பர் நோட் பண்ணி காமிக்கிற பாருங்க. பாருங்க, அது பேக் நெக் ட்ராப் லைனுங்க. அது 1 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அங்கேருந்து 1 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் ப்ளஸ் 2 சென்டிமீட்டருங்க. பாருங்க, எப்படி நோட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுன்னு பார்க்குறேங்க. பாருங்கள், பேக் நெக் ட்ராப் லைன்லேருந்து பாருங்கள், இது பேக் நெக் ட்ராப் லைனுங்க. 1 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டுருங்க, அதுலேருந்து 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணி வைக்கிறேங்க. கால்குலேட் பண்ணுறேங்க. பேக் நெக் ட்ராப் லைன்லேருந்து 1 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டுட்டுங்க, அங்கேருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் தனியாக ஒரு நீட்டாக ஒரு பேப்பர் நோட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இது வந்து பேக் நெக் ட்ராப் லைனுங்க. இது பேக் நெக் ட்ராப் கரெக்டாக ஃபஸ்ட் டைம் வரைஞ்சாச்சுங்க, அதை விட்டுருங்க. பேக் நெக் ட்ராப்லேருந்து 1 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கீழே கொடுக்குறேங்க. 1 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸுங்க. பாருங்கள், பேக் நெக் ட்ராப்பில் 1 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுத்துட்றேங்க. ஃப்ரண்ட் நெக் ட்ராப் வரையறதுக்குங்க கொடுத்துட்றேங்க. இங்கேருந்து ரிப் அலவன்ஸ் 2 சென்டிமீட்டர் மேலே தூக்கி வைக்கிறேங்க. டாப் மெஷர் பண்ணுறேங்க. ரிப் அலவன்ஸ் 2 சென்டிமீட்டருங்க. பாருங்கள், ரிப் அலவன்ஸ் 2 சென்டிமீட்டருங்க. அந்த ஸ்டிச்சிங் லைன்லேருந்து 2 சென்டிமீட்டர் கால்குலேட் பண்ணுறேங்க. பாருங்கள், அந்த ஸ்டிச்சிங் அலவன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து 2 சென்டிமீட்டர் மேலே தூக்கி வைக்கிறேங்க. மெஷர் பண்ணுறேங்க. அந்த ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1 சென்டிமீட்டர் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களா பேக் நெக் ட்ராப்லிங்க, அதுலேருந்து 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. அந்த 2 சென்டிமீட்டர் டாப்லேருந்து 10 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. ஃப்ரண்ட் நெக் ட்ராப் கால்குலேட் பண்ணுறேங்க. பார்த்தீங்களா, ஸ்டிச்சிங் அலவன்ஸ் டாப்லேருந்து 10 சென்டிமீட்டருக்கு டவுன் பண்ணி வச்சுருக்குங்க, ஒரு பாயிண்ட் வச்சுருக்குறேங்க. இந்த லைன்லேருந்து பாருங்கள், டாப்பில் 2 சென்டிமீட்டர் இருந்துங்க, இங்கேருந்து 10 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. பேக் நெக் ட்ராப் லைனில் 1 சென்டிமீட்டர் அலவன்ஸ் விட்டுட்டுங்க, அந்த அலவன்ஸ் லைன்லேருந்து மேலே ஒரு 2 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. அங்கேருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் வச்சு பாயிண்ட் வைக்கிறேங்க. ரெண்டு சென்டிமீட்டர் ரிப் அலவன்ஸ் விட்டுறேங்க.
இப்போ 2 சென்டிமீட்டர் ரிப் அலவன்ஸ் 2 சென்டிமீட்டருங்க. ஸ்டிச் அலவன்ஸ் வந்து டாப்பில் வச்சுக்கிறோங்க. அங்கேருந்து 10 சென்டிமீட்டர் அளந்துக்கிறோங்க. இங்கேருந்து 10 சென்டிமீட்டருங்க. ஓகேங்க, 10 சென்டிமீட்டர் வச்சாச்சுங்க. அந்த டாப்லேருந்து இந்த 2 சென்டிமீட்டர் டாப்லேருந்து கீழ் டாப் வரைக்கும் 10 சென்டிமீட்டர் வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் ஃப்ரண்ட் நெக் டாப்புக்கு 2 சென்டிமீட்டர் ரிப் அலவன்ஸ் சேர்த்துறோங்க. ரிப் அலவன்ஸ் 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுறோங்க. அதில் ரிப் அலவன்ஸ் 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுறோங்க. ரிப் அலவன்ஸ் 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கிறோங்க. ஓகே, இப்போ வந்து அந்த ரிப் அலவன்ஸ் ப்ளஸ் பண்ணிட்டுங்க. ஸ்டிச்சிங் அலவன்ஸ் -1 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணுறோங்க. 1 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மைனஸ் பண்ணுறோங்க. பாருங்கள், ஸ்டிச்சிங் அலவன்ஸ் -1 சென்டிமீட்டர் பண்ணியிருக்கிறோங்க. அதை பேட்டர்ன் லைனுங்க. அதை பேட்டர்னில் வரைகிற லைனுங்க. 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிவிடுங்க. 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து -1 சென்டிமீட்டர் பண்ணுறேங்க. இந்த ஃப்ரண்ட் நெக் டாப் லைனுங்க. ஃப்ரண்ட் நெக் டாப் லைனுங்க. எட்ஜ் டு எட்ஜ் லைனுங்க. அது தனி இன்னொரு பேப்பர் நோட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். ரொம்ப கன்ஃபியூஷன், உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் நினைக்கிறேன். தனியாக ஃப்ரெஷ்ஷாக பேப்பர் எடுத்து நோட் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் ட்ராப் மட்டும் எப்படி வருது இன்னொரு டைம் போடுற பாருங்கள். இது பாருங்கள், பேக் நெக் ட்ராப் லைனுங்க. இது இப்போ இது பேக் நெக் ட்ராப் லைனு 1 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்றேங்க. பாருங்கள், ஃப்ரண்ட் நெக் ட்ராப் டாட் பண்ணுறாங்க. இன்சைட் மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க. 10 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. நம்ம இது வந்து பேக் நெக் ட்ராப் லைனில் இருந்தால் கால்குலேட் பண்ணுறோங்க. 1 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வைக்கிறேங்க கீழே. ஒன் சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸுங்க. ஃப்ரண்ட் நெக் ட்ராப் டாட் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. ஃப்ரண்ட் நெக் ட்ராப் எட்ஜ் தான் ரிப்புக்கு மேலேருந்து ரிப்பு வரைக்கும் ரிப்பு கீழே வரைக்கும் ஃப்ரண்ட் நெக் ட்ராப் டாட் பண்ணுறோங்க. இன்சைட் மெஷர்மெண்ட்டுங்க 10 சென்டிமீட்டரு. பாருங்கள், தனியாக டாட் பண்ணுறேங்க. இப்போ பேக் லைன்லேருந்து 1 சென்டிமீட்டர் அலவன்ஸ் வைக்கிறோங்க. ஃப்ரண்ட் நெக் ட்ராப் எடுத்துங்க. 2 சென்டிமீட்டர் ரிப் அலவன்ஸ் அதில் ப்ளஸ் பண்ணுறோங்க. ப்ளஸ்னா கீழே வைங்க, டாப்பில் வைக்கிறோங்க. ரிப் அலவன்ஸ் வந்து மேலே வைக்கிறோங்க. பேக் நெக் ட்ராப் ரிப் அலவன்ஸ் மேலே டாப்பில் வைக்கிறோங்க. இது பேக்கோட ரிப்புங்க. இது 2 சென்டிமீட்டருங்க. ரெண்டு சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணி வச்சுங்க. 2 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ்லேருந்து 2 சென்டிமீட்டர் மேலே தூக்கி வைக்கிறாங்க. அந்த மேலே டாப்பில் வச்சுருக்கோம், அதுலேருந்து 10 சென்டிமீட்டர் டவுன் பண்ணி வைக்கிறேங்க. இப்போ மெஷர்மெண்ட் வைக்கிறேங்க. 10 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. ஃப்ரண்ட் நெக் டாப் மெஷர்மெண்ட் அதில் வைக்கிறாங்க. இப்போ இந்த இதுலேருந்து 10 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. இதுலேருந்து 10 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. பாருங்கள், நோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், அந்த டாப்பில் 2 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். 1 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணி வச்சுங்க. 1 சென்டிமீட்டர் கீழே இருந்து டாப்பில் 2 சென்டிமீட்டர் வச்சுங்க. அங்கே வந்து 10 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. மெஷர்மெண்ட் வைக்கிறேங்க.
இப்போ வந்து ரிப் அலவன்ஸ் அதில் சேர்த்துறோங்க. ரிப் மெஷர்மெண்ட் 2 சென்டிமீட்டர் அதில் ப்ளஸ் பண்ணுறோங்க. டென் சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுறோம். ரிப் அலவன்ஸ் 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுறோங்க. பாருங்கள் ரிப் அலவன்ஸ் 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணி வச்சுங்க. பாருங்கள் டாப்பில் வந்து 2 சென்டிமீட்டர் பேக் நெட்டாக ப்ளைன்லேருந்து 1 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணிங்க. அந்த மைனஸ் வந்து 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணி அங்கேருந்து ரிப் அலவன்ஸ் வைக்கிறோங்க. இப்போ வந்து -1 சென்டிமீட்டர் வந்து பேக் நெட்டில் -1 சென்டிமீட்டர் பண்ணுறோங்க. ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்றேங்க. அந்த இடத்துல ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1 சென்டிமீட்டர் வைக்கணுங்க. ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து பாடியிலே வைக்கணுங்க. 1 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வைக்கிறோங்க. அப் சைடு மேல் சைடில் வைக்கிறேங்க. ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து மேல் சைடில் 1 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. ஒன் சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வச்சுருக்குறேங்க. பாருங்கள் இதே பேட்டர்ன் லைனுங்க, டிராஃப்டிங் லைன் 1 சென்டிமீட்டர் மேலே தூக்கி வச்சுருங்க. இப்போ தான் இதில் தான் நம்ம வரைகிறோங்க. ஓகேங்களா? 1 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணி வைக்கிறோங்க. அந்த பேட்டர்ன் டிராஃப்டிங் லைனுங்க, நெக் ட்ராப் லைன், ஃப்ரண்ட் நெக் ட்ராப் லைன் அதுதாங்க. இந்த ஃப்ரண்ட் நெக் ட்ராப் லைனுங்க. ஓகேங்களா? அந்த பேக் நெக் ட்ராப் லைன்லேருந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் ட்ராப் லைன் ஸ்டார்ட் பண்ணுறோங்க. 10 + 2 - 1ங்க, அவ்வளோதாங்க. இப்போ இதை இப்படி சேம் இப்படி தாங்க வரைஞ்சிருக்கிறோம். ஓகேங்களா? இப்படி தான் வரும். பேக் நெக் எட்ஜ் டு எட்ஜ் நெக் ட்ராப் இப்படி தான் வரைகிறோங்க. இன்னர் மெஷர்மெண்ட்டுங்க. இப்போ எக்ஸாக்டாக பாருங்கள், டாப்பில் தான் அளந்துக்கு பார்க்குறோம். எக்ஸாக்டாக உங்களுக்கு 10 சென்டிமீட்டர் வருங்க. இன்னர் மெஷர்மெண்ட்டுங்க. மெஷர்மெண்ட் ரிப் அலவன்ஸ் வச்சுட்டு அதுலேருந்து -1 சென்டிமீட்டர் மைனஸ் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்குறோங்க. எக்ஸாக்டாக 10 சென்டிமீட்டர் வந்து இன்சைடு மெஷர்மெண்ட் வருங்க. ரிப்புக்கு மேலே ரிப்புக்கு மேலே வரைக்கும் வருங்க. எக்ஸாக்ட் இன்சைடு மெஷர்மெண்ட் 10 சென்டிமீட்டர் வருங்க. ஓகேங்க, நன்றி. இதே மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள் சார். கண்டிப்பாக இதே மாதிரி சேம் மெஷர்மெண்ட் அப்படியே வருங்க. தேங்க்யூ, நன்றி. இன்சைடு மெஷர்மெண்ட் எக்ஸாக்டாக அப்படி 10 சென்டிமீட்டர் வருங்க. அது 9 போட்டிருக்குது. இன்சைடு மெஷர்மெண்ட் ஃபினிஷிங் லைனுங்க. ஓகே, நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.